வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை ஒரு 4-5 கொஷின் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி 2011 to 12 ஓகே 2011-12 கொஷின் பேப்பரோடைய கொஷின் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஒரு வீடியோவில் ஒரு 55 கொஷின்ஸ் அது மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு 3 வீடியோஸாக நம்ம ஸ்பில் பண்ணி போட்டுக்கலாம். இது நிறைய பேருக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம படிச்சுட்டு கொஷின் ஆன்சர் கொஞ்சம் அடித்து பார்க்கணும். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் கொஞ்சம் பார்த்தோம்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறோம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். த வேல்யூ ஆஃப் காமா என் காமா எம் காமா 1 minus m இஸ் ஈக்குவல் டு, இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். பை பை சைன் எம் பை ஏ ஆப்ஷன், பி பார்த்தீங்கன்னா பை பை காஸ் எம் பை, ஆப்ஷன் சி என் பை சைன் எம் பை, டி பார்த்தீங்கன்னா 1 by sin m பை. ஸோ காமா எம் காமா 1 minus mங்கிறது பை பை சைன் எம் பை, ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். ஸோ இதே காமா என் காமா 1 minus n அப்படிங்கிறது இன்னும் ஒரு பை பை சைன் என் பை அப்படின்னு வரும். ஸோ இதில் வந்து ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். செகண்ட் கொஷின், வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் லீப் இயர் செலக்டட் அட் ரேண்டம் contains 53 Sundays? ஒரு லீப் இயரில் 53 Sundays வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ 1/53, பி 2/7, சி வந்து 1/7, டி வந்து 2/53 கொடுத்துக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், ப்ராப்ளம் 2ல் பாருங்கள். லீப் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 52 weeks ப்ளஸ் 2 days, டோட்டலாக உங்களுக்கு 366 days இருக்குது. நார்மல் இயர் அப்படின்னா 52 weeks, அதாவது 364 days. ஸோ அந்த 2 days வந்து இதில் எக்ஸ்ட்ரா வருது. ஸோ 52 Sundays இருக்கும். அது இல்லாத 2 days எக்ஸ்ட்ரா வருது. அந்த 2 daysலேயும் எத்தனை சண்டே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு அந்த 2 daysங்கிறது எப்படி இருக்கலாம்? சாட்டர்டே சண்டே இருக்கலாம், சண்டே மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே, இது மாதிரி 7 pairs அல்லது டோட்டலாக 7 sets கிடைக்கும். ஸோ இந்த 7 செட்டில் சண்டே வரக்கூடிய செட்ஸ் என்ன அப்படின்னா சாட்டர்டே சண்டே மண்டே, இந்த 2 செட்ஸில் தான் சண்டே இருக்குது. ஸோ ஒன்லி 2 sets contains சண்டே. ஸோ உங்களுக்கு ரெக்கார்ட் ப்ராபபிலிட்டி, அதாவது ஒரு லீப் இயரில் 53 சண்டே கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா 2/7, அதாவது 2 Sundays வரக்கூடிய பேர்ஸ் வந்து 2 இருக்குது, சண்டேஸ் வரக்கூடிய பேர் 2 இருக்குது, டிவைட் பை எத்தனை பேர்ஸ் இருக்குன்னா 7 pairs. ஸோ 2/7. ஸோ உங்களுக்கு வந்து என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா அதில் 2/7. ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட், 2/7. தேர்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, a work is given to 3 girls whose chances of finishing it are 1/3, 1/4 and 1/2. ஓகே, 3 girls வந்து ஒரு ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணுறாங்க. ஒருத்தர் வந்து 1/4, அடுத்து வந்து ஃபஸ்ட்டு வந்து 1/3, அடுத்து வந்து 1/4, நெக்ஸ்ட் 1/2. ஸோ த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபினிஷிங் த ஒர்க் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதுக்கான உண்டான ப்ராபபிலிட்டி என்ன? ஸோ இதுவும் ப்ராபபிலிட்டிக்கான கொஷின் தான். இதில் பாருங்கள். ஸோ த ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் ஃபினிஷிங் தி ஒர்க், சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு 1 நமக்கு தெரியும். பிங்கிறது ப்ராபபிலிட்டி ஆஃப் த சக்ஸஸ், கியூங்கிறது ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஃபெயிலியர். ஸோ பி ப்ளஸ் கியூ இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ பி மெஷர் பண்ணோம் அப்படின்னா 1 minus கியூ, கியூ தெரிஞ்சதுன்னா 1 minus கியூவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பி வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது வந்து என்ன பி தான் கேட்குறாங்க. த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபினிஷிங் த ஒர்க் அப்படின்னா பின்னு வச்சுங்க, நாட் ஃபினிஷிங் த ஒர்க்னா கியூன்னு வச்சுக்கலாம். ஸோ நாட் ஃபினிஷிங் ஒர்க் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா பி வேல்யூ ஈஸியாக மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ த ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் ஃபினிஷிங் த ஒர்க் கியூ இஸ் ஈக்குவல் டு, அதே ஃபார்முலா பி ப்ளஸ் கியூ இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ கியூ இஸ் ஈக்குவல் டு 1 minus பி. ஸோ ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன வேல்யூ இருக்குன்னு பாருங்கள். 1 minus 1/3, 1 minus 1/4, 1 minus 1/2. ஸோ உங்களுக்கு 2/3, 3/4, 1/2ன்னு வரும். ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா கியூ இஸ் ஈக்குவல் டு 1/4ன்னு வந்துடுது. இது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் சால்விங். ஓகே, ஸோ இதே மாதிரி அதாவது நாட் ஃபினிஷிங் த ஒர்க். இதே மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபினிஷிங் த ஒர்க் அப்படின்னா பி இஸ் ஈக்குவல் டு 1 minus கியூ. ஸோ என்ன கியூ வேல்யூ கால்குலேட் பண்ணுமோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 1 minus 1/4. ஸோ 4 minus 1/4, ஸோ 3/4ன்னு வரும். ஸோ த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபினிஷிங் த ஒர்க் என்ன அப்படின்னா 3/4. இது கொஞ்சம் ஈஸியான ப்ராப்ளம் தான். ஸோ ஆப்ஷன் டி கரெக்ட், டி 3/4.
அடுத்து fourth question பாருங்கள். if A and B are two events then probability of A plus B, probability of A plus B அப்படிங்கிறது P of A plus Bங்கிறது என்ன சொல்கிறோன்னா probability of occurrence of at least one of the events A and B. ஓகே, அட்லீஸ்ட்னா A plus B. P of A ABன்னு எழுதியிருந்தாங்க அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா probability of occurrence both the event of A and Bன்னு வரும், B ஆப்ஷன் வரும். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு ஏ ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் தான் உங்களுக்கு கரெக்ட். ஓகே, தேர்ட் ஒன்றுக்கு வந்து டி ஆப்ஷன், செகண்ட் ஒன்றுக்கு வந்து பி ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு ஏ ஆப்ஷன். ஓகே, ஃபிஃப்த் ஒன், அக்கார்டிங் டு த பைனாமியல் தியரம் த probability of R successes in n independent trials. ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா தெரியும், NCR P power R Q power n minus R. இந்த சாய்ஸில் பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், NCR P power R Q power n minus R. நெக்ஸ்ட்டு, the average number of errors in the page of a book is 1.4. ஆவரேஜ் எரர் ஒரு பேஜில் எவ்வளோ ஆவரேஜாக 1.4 இருக்குது. ஸோ the probability of that page will contains 4 errors. ஓகே, 4 errors இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் இதில் பாருங்கள். ஸோ பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணோம். ஸோ P of x is equal to lambda power x e power minus lambda x factorial. ஹியர் லேம்டாங்கிறது என்ன சொல்கிறோம், 1.4. அதுதான் வந்து மீன் ஆர் ஆவரேஜ்னு சொல்லலாம். ஸோ லேம்டாங்கிறது இங்கே ஆவரேஜ். ஸோ த ப்ராபபிலிட்டி ஆஃப் 4 errors இன் ஏ ஒன் பேஜ். ஸோ ஒன் பேஜுக்கு 4 errors வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ P of 4 is equal to லேம்டாங்கிறது 1/4, எக்ஸுங்கிறது உங்களுக்கு 4 errors. ஓகே, 4 errors கொடுத்துக்கிறது தான் எக்ஸு. ஸோ 1/4 பவர் 4 e பவர் மைனஸ் 1/4 by 4 ஃபேக்டோரியல். ஸோ 1/4 வந்து 4 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 3.8416 வரும். இன்ட்டு இ பவர் மைனஸ் 1/4, 4 ஃபேக்டோரியல்ங்கிறது 24. இ பவர் மைனஸ் 1/4ங்கிறது உங்களுக்கு வேல்யூ 0.2465, பட் நாட் கிவன் த டேட்டா இன் ஏ கொஷின் பேப்பர். இந்த கொஷின் பேப்பர் இந்த டேட்டா கொடுக்கல, பட் இது மாதிரி கொஷின் கேட்டாங்க அப்படின்னா இந்த டேட்டா இருந்ததுனா தான் நம்ம கேல்குலேஷன் போட முடியும். ஸோ இ பவர் மைனஸ் 1/4ங்கிறது 0.2465. அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் P of 4ங்கிறது 0.03944. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன். கொஸ்டின் நம்பர் 6ல் ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஒன், 0.0396. செவன்த் ஒன், if x1, x2, x3 are the errors in each of the independent event, then the according to the principle of least squares. இந்த 4 ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு sum of squares of value is equal to minimum. So x1 square plus x2 square plus x3 square up to xn squared is equal to minimum value. So option C is correct one. So option C is correct. Option C. ஸோ அடுத்தது ஒவ்வொன்றுக்கு ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. இஃப் ஆல் த எலமெண்ட்ஸ் ஆஃப் த குரூப் கம்யூட் வித் ஈச் அதர் அப்படின்னா இந்த குரூப் பேர் என்ன சொல்கிறோம் உங்களுக்கு தெரியும், அபிலியன் குரூப் கம்யூட் வித் ஈச் அதர் அப்படின்னாவே அது வந்து என்ன சொல்கிறோம், அபிலியன் குரூப். ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், எ செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் எ குரூப் விச் இட் செல்ஃப் ஃபார்ம் எ குரூப். ஒரு குரூப்பில் இருக்கிற நம்பரை வந்து அதே மறுபடியும் என்ன பண்ணுவோம், ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சப் குரூப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஒன், சப் குரூப். 10th ஒன், த ஆர்டர் ஆஃப் ஃபுல் linear குரூப் இஸ் என்ன வரும் உங்களுக்கு 1 0 ஆர் இன்ஃபினிட்டி -1, விச் இஸ் கரெக்ட். ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட், இன்ஃபினிட்டி. த ஆர்டர் ஆஃப் ஃபுல் linear குரூப் இஸ் இன்ஃபினைட். 11th ஒன், த லெக்ராஞ்சியன் L in normal coordinate is 1/2 summation I is equal to 1 to n eta dot squared L minus omega squared eta dot squared. Okay, so option D is correct one. இது வந்து லெக்ராஞ்சியன். ஸோ உங்களுக்கு சம் ஆஃப் கைனடிக் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் வேல்யூ தெரிஞ்சதுன்னா நீங்கள் L is equal to T minus V சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லெக்ராஞ்சியன் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும்.
உங்களுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறது half summation L omega squared eta L squared உங்களுக்கு தெரியும். பொட்டன்ஷியல் எனர்ஜி V is equal to 1/2 omega squared eta squared. ஓகே, இது வந்து உங்களுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி, சாரி சம்மேஷனில் இது மாதிரி எழுதிக்கங்க. சம்மேஷன் 1/2 ஒமேகா எல் ஸ்கொயர் ஈட்டா எல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி கைனடிக் எனர்ஜி டீங்கிறது உங்களுக்கு என்ன வரும்னா சம்மேஷன் 1/2 ஈட்டா டாட் ஸ்கொயர் எல்னு வரும். ஸோ உங்களுக்கு லெக்ராஞ்சியன் தெரியும், L is equal to T minus V லெக்ராஞ்சியன் ஃபார்முலா. ஸோ இந்த வேல்யூ கைனடிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி ரெண்டுக்கும் சம்மேஷன் வரும். சம்மேஷன் ஆஃப் ஈட்டா டாட் ஸ்கொயர் மைனஸ் சம்மேஷன் 1/2 ஒமேகா ஸ்கொயர் ஈட்டா ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் எல் ஈட்டா ஸ்கொயர் எல்னு வரும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி காமன் டைம் இந்த சம்மேஷன் 1/2 டேக்கிங் அவுட் சைட். ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும், ஈட்டா டாட் ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஈட்டா ஸ்கொயர் எல்னு வந்துடும். ஸோ அப்படின்னா ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஒன். ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்டு. நெக்ஸ்ட் 12th one, நியூட்டேஷன் இஸ் எ ரொட்டேஷன் அபவுட் எந்த ஆக்சிஸ் பொறுத்து ரொட்டேட் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு x1 ஆக்சிஸ். அது வந்து என்ன சொல்கிறோம், லைன் ஆஃப் நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நியூட்டேஷனுங்கிறது இட்ஸ் நத்திங் பட் லைன் ஆஃப் நோட்ஸ். ஸோ ஆப்ஷன் பி. 13th one, the products of inertia about the principal axis of the body. Moments of inertia about the principal axis of the body vanishes or zero. Option A. So according to the uncertainty principle, the volume of space volume of the space h cube. Okay, the product of position and momentum. Okay, so value எவ்வளோ அப்படின்னா h approximately equal to h ன்னு சொல்லுவோம் uncertainty principle. இங்கே வந்து px py pz அதாவது dpx dpy dpz அதே மாதிரி dx dy dz சொல்லுவோம். இது வந்து approximately equal to h cube. According to uncertainty principle, dpx dx approximately equal to h. இது மாதிரி இப்போ 3 dimensional எழுதியிருக்கனால இது வந்து 1 dimension மட்டும் எழுதுனா dpx dx is equal to h approximately equal to h ன்னு சொல்லுவோம். dpx dpy dpz அப்படின்னா h cube அப்படின்னு வந்துடும். இது வந்து uncertainty principle. So option B is correct one. So according to which statistics the energy at absolute zero cannot be zero. So temperature 0 அப்படியும் என்ன இருக்கும், எனர்ஜி வந்து 0 ஆகாமல் இருக்காது. எது என்ன அப்படின்னா ஃபெர்மி ட்ராக். மித்த மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் போஸ் ஐன்ஸ்டீனில் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் 0 கெல்வினில் எனர்ஜி வந்து எப்படி இருக்கும், எனர்ஜி ஆஃப் த மாலிகுல் வந்து 0 அப்படின்னு சொல்லலாம். பட் இங்கே வந்து நாட் 0. ஸோ ஃபெர்மி ட்ராக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். போசான் ஹேவ் ஸ்பின் வேல்யூ உங்களுக்கு தெரியும். போசான் வேல்யூ வந்து 0 ஆர் இன்டெக்ரல் ஸ்பின் 0 ஆர் 1 ஹச் கிராஸ் அப்படின்னு சொல்லலாம். 1 ஹச் கிராஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஆப்ஷன் ஏ, போசான்ஸ் ஹேவ் த ஸ்பின் வேல்யூ. மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் அப்படின்னா எனி வேல்யூ, ஸ்பின் ஹேவ் எனி வேல்யூ இருக்கும். போஸ் ஐன்ஸ்டீன் ஆர் போசான்ஸ் ஹேவிங் ஸ்பின் 0 ஆர் இன்டெக்ரல் ஸ்பின். ஃபெர்மியன்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், இது ஆஃப் ஸ்பின் அல்லது ஆஃப் ஹச் கிராஸ். கண்டிப்பாக இந்த ஸ்பின் வேல்யூவில் ஏதாச்சும் ஒரு கொஷின் கேட்கலாம். ஸோ டிங்கிறது இங்கே என்ன அப்படின்னா ஃபெர்மியான்ஸு, ஃபெர்மி கேஸு. 0 ஆர் 1ங்கிறது போசான்ஸ். அதே மாதிரி த மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி ஆஃப் த மாலிகூல்ஸ் இன் எ கேஸ். மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டிங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 kT/m. ஓகே, அதே மாதிரி ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டிங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 kT/m. ஆவரேஜ் வெலாசிட்டிங்கிறது ரூட் ஆஃப் 8 kT/m. ஓகே, ஸோ இந்த வேல்யூவை பார்த்துங்க. இதில் எது ஹையஸ்ட் ஒன் மினிமம் அப்படிங்கிறது அடுத்த கொஷினுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் ரொம்ப ஈஸியான கொஷின் தான். ஸோ உங்களுக்கு மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி ஆஃப் த மாலிகூல் எவ்வளோனா ரூட் ஆஃப் 2 kT/m. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட். 18th ஒன் பாருங்கள். இருக்கிறதுலே ரொம்ப மினிமம் வேல்யூம்னா ரூட் ஆஃப் 2 kT/m அல்லது 1.414 ரூட் ஆஃப் kT/mனு எழுதலாம்.
அடுத்தது மீன் வெலாசிட்டி. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா விஆர்எம்எஸ். ஸோ இருக்கிறதுல பார்த்திங்கன்னா 1.732 √3 kT/m. ஸோ அந்த வேல்யூ தான் உங்களுக்கு மினிமம் வேல்யூ, மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ மினிமம்ங்கிறது மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி தான் மினிமம். அதுக்கப்புறம் ஆவரேஜ் வெலாசிட்டி, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி. ஸோ உங்களுக்கு வந்து ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஒன். வி பார்ங்கிறது சொல்கிறோம் மீன் வெலாசிட்டி ஆர் ஆவரேஜ் வெலாசிட்டி, விஆர்எம்எஸ்ங்கிறது ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி, விபிங்கிறது மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி ஆஃப் த மாலிகுல் ஆஃப் த கேஸ். ஸோ விபி லெஸ் தென் வி பார் லெஸ் தென் விஆர்எம்எஸ். அது இப்படி எழுதலாம், விஆர்எம்எஸ் கிரேட்டர் தென் வி பார் கிரேட்டர் தென் விபி இப்படி எழுதலாம். ஓகே, ஸோ இது இம்பார்ட்டன்ட் கொஷின். கண்டிப்பாக இதில் இருந்து டிஆர்பியில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸ் இது பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு ரிச்சர்ட்சன் துஸ்மன் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் தெர்மியோ அயானிக் எமிஷன். இதில் பார்த்தீங்கன்னா AT² e⁻⁵/kT. ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஒன். J is equal to AT² e⁻⁵/kT. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 20 பாருங்கள். லியோலிஸ் தியரம். லியோலிஸ் தியரத்தை செப்பரேட்டாக கொடுப்பாங்க. அதாவது δ/δt = 0. ஓகே, அதே மாதிரி வால்யூம் சேஞ்ச் இன் வால்யூம் இன் ஸ்பேஸ் வந்து 0 டஸ் நாட் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டைம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா δ/δt ப்ளஸ் சம்மேஷன் j δ/δqj × q.j ப்ளஸ் δ/δpj p.j = 0. ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் லியோலிஸ் தியரம். இது நிறைய டைம் கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். 21 when the multiplication factor nuclear physics இது k is equal to 1 then the reactor is said to be k is equal to 1ன்னா அது என்ன சொல்கிறோம், செல்ஃப் சஸ்டைனிங் செயின் ரியாக்ஷன் ஆர் ஸ்டெடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நியூக்ளியர் ரியாக்டரில் ஸ்டெடியாக இருக்கணும் அப்படின்னா ஸ்டெடி ரியாக்ஷனாக இருக்கணும் அப்படின்னா செல்ஃப் சஸ்டைண்டாக இருக்கணும் அப்படின்னா அதாவது கன்டினியூஸாக நடந்துகிட்டு இருக்கணும் அப்படின்னா கிரிட்டிக்கல் அப்படின்னு சொல்லலாம். k is equal to 1 வேல்யூ இருந்தால் அது வந்து கிரிட்டிக்கல். ஸோ கேவோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 1 அப்படின்னா சூப்பர் கிரிட்டிக்கல். சூப்பர் கிரிட்டிக்கலுக்கு என்ன சொல்கிறோம், பில்டிங்கை கன்னியூவாக அது வந்து என்ன பண்ணும் ஃபர்தராக நடந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கே கிரேட்டர் தென் 1 இருக்கணும், அது சூப்பர் கிரிட்டிக்கல். இதே வந்து சப் கிரிட்டிக்கல்னால் என்ன பண்ணும், ஸ்டாப் ஆயிரும். ஓகே, நியூக்ளியர் ரியாக்டர் வந்து ஸ்டாப் ஆயிரும், செயின் ரியாக்ஷன் ஸ்டாப் ஆயிரும். ஸோ கே லெஸ் தென் 1 சொல்கிறோம். ஸோ சப் கிரிட்டிக்கல் அது வந்து என்ன சொல்லலாம், டையிங் டவுன் ஆர் கே லெஸ் தென் 1 சொல்லலாம். கிரிட்டிக்கல்னால் கே இஸ் ஈக்குவல் டு 1 செல்ஃப் சஸ்டைனிங். அதுவே என்ன பண்ணோம், அது ஆட்டோமேட்டிக்காக செயின் ரியாக்ஷன் வந்து இன்டியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த 3 வேலையும் பார்த்துங்க. கே இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது கிரிட்டிக்கல், கே லெஸ் தென் 1னா சப் கிரிட்டிக்கல், கே கிரேட்டர் தென் 1னா சூப்பர் கிரிட்டிக்கல். ஸோ இங்கே கொடுத்தது வந்து கே இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அந்த செல்ஃப் சஸ்டைனிங் ஆர் ஸ்டெடி செயின் ரியாக்ஷன். ஸோ உங்களுக்கு வந்து பி ஆப்ஷன் கரெக்ட். ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். நியூக்ளியர் ஃபோர்ஸ். இதில் நியூக்ளியர் ஃபோர்ஸில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் தான். நியூக்ளியர் ஃபோர்ஸுங்கிறது சார்ஜ் இண்டிபெண்டன்ட். சார்ஜ் இண்டிபெண்டன்ட் நியூட்ரானுக்கு இடையிலையும் ஆக்ட் ஆகும், நியூட்ரான் ப்ரோட்டானுக்கு இடையிலையும் ஆக்ட் ஆகும், ப்ரோட்டானுக்கு இடையிலையும் ஆக்ட் ஆகும். இப்போ ப்ரோட்டான்னா சார்ஜ்டு பார்ட்டிகல், நியூட்ரான்னா நியூட்ரல் பார்ட்டிகல். ஸோ இந்த 3 பேர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்லேயும் உங்களுக்கு நியூட்ரான் ப்ரோட்டான்கள் இருக்கிறதுனால என்ன சொல்கிறோம், இது வந்து சார்ஜ் இண்டிபெண்டன்ட். பட் இது வந்து ஸ்பின் டிபெண்டன்ட். ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பின் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இது எல்லாமே. ஸோ ஸ்பின் டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸ், இது வந்து ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். ஸோ இது வந்து சார்ஜ் இண்டிபெண்டன்ட். ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஒன். இன் வைசாகர் செமி எம்பிரிக்கல் மாஸ் ஃபார்முலா கொஷின் நம்பர் 23 பாருங்கள். த வேல்யூ ஆஃப் மாஸ் நம்பர் a⁻2/3 ரெப்ரசன்ட்ஸ். ஸோ உங்களுக்கு பைண்டிங் எனர்ஜி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லிக்விட் ட்ராப் மாடல். அதில் வந்து பைண்டிங் எனர்ஜி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்ன, செமி எம்பிரிக்கல் ஃபார்முலா, வைசாகர் செமி எம்பிரிக்கல் மாஸ் ஃபார்முலா. ஸோ அது எப்படி எழுதலாம் அப்படின்னா வால்யூம் எனர்ஜி, சர்ஃபேஸ் எனர்ஜி, கூலும் எனர்ஜி, பேரிங் எனர்ஜி, அசிமெட்ரி, பேரிங் அப்படின்னு சொல்லலாம். 5 டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி இருக்குது. ஸோ ஏங்கிறது வால்யூம் எனர்ஜி. ஓகே, வால்யூம் எனர்ஜி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஏ மாஸ் நம்பர். சர்ஃபேஸ் எனர்ஜிங்கிறது a⁻2/3, கூலும் எனர்ஜி a⁻−1/3, பேரிங் எனர்ஜி வந்து a⁻−3/4. ஓகே, ஸோ பைண்டிங் எனர்ஜியில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ ஏவி
ஏன்னு வந்துடும். மைனஸ் எல்லாமே நெகட்டிவில் வரும். வால்யூம் எனர்ஜி, சர்ஃபேஸ் எனர்ஜி, ஏஎஸ். அதே மாதிரி இது வந்து வால்யூம், சர்ஃபேஸு, தென் கூலும் எனர்ஜி a^2/3. அடுத்தது ஏ கூலும்ங்கிறது z இன்ட்டு z-1 டிவைடட் பை கூலும் எனர்ஜிங்கிறது உங்களுக்கு டிவைட் பை a^1/3 வரும். z இன்ட்டு z-1 டிவைட் பை a^1/3 வரும் கூலும் எனர்ஜிக்கு. ஸோ a^-1/3 எழுதிக்கலாம். தென் அசிமெட்ரி டேர்முக்கு பார்த்தீங்கன்னா பேரிங் எனர்ஜி வந்து a^-3/4. ஸோ இது ஒவ்வொரு எனர்ஜியும் பார்த்துங்க. a^+1, a^2/3. a^+1ங்கிறது வால்யூம் எனர்ஜி, a^+2/3ங்கிறது சர்ஃபேஸ் எனர்ஜி. அதே மாதிரி கூலும் எனர்ஜிங்கிறது a^-1/3. அதே மாதிரி பேரிங் எனர்ஜிங்கிறது a^-3/4 டிவைட் பை a^3/4 வரும். டெல் டிவைட் பை a^-3/4 வரும். அல்லது நியூமரேட்டர் எழுதுனீங்கன்னா a^-3/4 எழுதிக்கலாம். ஸோ இந்த எனர்ஜி பார்த்துங்க, இது கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இங்கே a^2/3ங்கிறது இங்கே சர்ஃபேஸ் எனர்ஜி. ஸோ இன் விச் 24th கொஷின் பாருங்கள். இன் விச் ரீஜன் ஆஃப் ஜிஎம் கவுண்டர் த கவுண்டிங் ரேட் இஸ் நியர்லி இண்டிபெண்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் இன் எலக்ட்ரோடு. ஸோ எந்த ரீஜன் அப்படின்னா உங்களுக்கு பிளாட்டிவ் ரீஜனில் தான் என்ன பண்ணுறோம், உங்களுக்கு கவுண்டிங் ரேட் வந்து நியர்லி இண்டிபெண்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். அப்ளைடு பொட்டன்ஷியல் பொறுத்து உங்களுக்கு இருக்காது. ஸோ அது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அது டஸ் நாட் சேஞ்ச் இன் கவுண்டிங் ரேட். ஓகே, இது மாதிரி இருக்கும். இந்த பர்டிகுலர் இந்த ரீஜனை தான் சொல்கிறோம், பிளாட்டிவ் ரீஜன் சொல்கிறோம். இது வந்து கவுண்டிங் ரேட், இது வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஸோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்கனாலும் கவுண்டிங் ரேட் வந்து அது கான்ஸ்டண்ட்டாகவே இருக்கும். ஸோ இது வந்து பிளாட்டிவ் ரீஜன். ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். 25th question, which of the following particles cannot be accelerated in cyclotron? Electron cannot be accelerating in a cyclotron. So option D is correct one. The binding energy of the binding energy per nucleon is maximum for எந்த நியூக்ளியஸ்க்கு அப்படின்னா அயான் Fe56 எவ்வளோ 8.8 million electron volt. Okay, so option C is correct one. The nuclear process in which the law of conservation of energy is violated, இது வந்து ஒபே பண்ணாது அப்படின்னா பீட்டா டிகே. கன்சர்வேஷன்ஸ் ஆஃப் எனர்ஜி நாட் ஒபேட், ஸோ எனர்ஜி இஸ் நாட் கன்சர்வ்டு டூரிங் த பீட்டா டிகே ப்ராசஸில் எனர்ஜி நாட் கன்சர்வ்டுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி 28 பாருங்கள். யுரேனியம் 92-238 எமிட்ஸ் 8 ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் அல்லது 8 ஹீலியம்-24. அதே மாதிரி n பீட்டா பார்ட்டிகல்ஸ், n எலக்ட்ரான் எமிட் ஆகுது பிஃபோர் இட் பிகம்ஸ் நியூக்ளியஸ் ஆஃப் லெட். ஸோ அதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், லெட்டு கன்வெர்ட் ஆகிடுது, லெட் ஆஃப் அட்டாமிக் நம்பர் 82. ஸோ அப்படின்னா என்னங்கிறது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ யுரேனியம் வந்து லெட்டாக கன்வெர்ட் ஆகும்போது 8 ஆல்ஃபா பார்ட்டிகளும் n நம்பர் ஆஃப் பீட்டா டிகேவும் எமிட் பண்ணும்போது அந்த என்னங்கிறது எவ்வளோ நம்பர் ஆஃப் பீட்டா டிகே அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு இது மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸுங்கிறது லெட்டுன்னு வச்சுக்கோங்க. லெட்டு வந்து 82, ஹீலியம்-24 இது 8 டைம்ஸ். அப்படி நியூட்ரான் என்ன இது மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் அட்டாமிக் நம்பர் 92, ரைட் சைடில் இதில் 82, இதில் 8 2 சார் 16 வரும், 16. ஸோ 82 + 16 பார்த்தீங்கன்னா 98. ஸோ 98, லெஃப்ட் சைடில் 92 இருக்குது. ஸோ இங்கே வரும் 6. ஸோ அப்படின்னா என்ன வரும், இங்கே வந்து 6 இருக்கணும். ஓகே, 6 நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எமிட்டிங் அல்லது 6 பீட்டா எமிஷன் அப்படின்னா தான் உங்களுக்கு 92 வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து -6 இருக்குல்ல, இங்கே வந்து 6 போட்டிங்கன்னா -6 இருக்கும். ஸோ 98 -6 அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அட்டாமிக் நம்பரும் ரைட் சைடில் இருக்கக்கூடிய அட்டாமிக் நம்பர் வேல்யூ ஈக்குவல் ஆகிரும். ஸோ உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 6n பீட்டா டி 6 பீட்டா டிகே வரும். 8 ஆல்ஃபா டிகே 6 பீட்டா டிகே அப்படின்னா யுரேனியம் 92-236 வந்து என்ன ஆயிரும், லெட் 82 கன்வெர்ட் ஆகிரும். ஸோ இந்த ரியாக்ஷன் கொடுத்துக்கிறோம். கொஸ்டின் நம்பர் 29, த ஃபங்க்ஷன் ஆஃப் கண்ட்ரோல் ராட்ஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர். நியூக்ளியர் ரியாக்டரில்
கண்ட்ரோல் ராட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸஸ் ஆஃப் நியூட்ரானை வந்து அப்சர்ப்ஷன் பண்ணிக்கிறதுக்காக. ஓகே, ஸோ டு அப்சர்வ் த எக்ஸஸ் ஆஃப் நியூட்ரான்ஸ். ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஒன். த டெசிமல் வேல்யூ ஆஃப் த ஆக்டல் நம்பர் 62. ஸோ 62 வந்து ஆக்டல் நம்பர். அதை வந்து நம்ம டெசிமல் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸி தெரியும். 62. ஸோ 2 × 8 power 0. அதே மாதிரி 6 × 8 power 1. 8 power 0ங்கிறது 1. ஸோ 1 × 2ங்கிறது 2. 8 power 1ங்கிறது 8. 6 × 8 48. ஸோ ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 50. ஸோ டெசிமல் வேல்யூ என்னென்னா 15 வந்துடும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஒன். கொஸ்டின் நம்பர் 31. ஹீலியம் 2 does not have என்ன வேல்யூ இருக்கும்? அதனுடைய வேல்யூ ஹீலியம் 2 என்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னா சூப்பர் ஃப்ளூயிடிட்டியாக இருக்கும், ஹை எலக்ட்ரிக்கல் அண்ட் ஹீட் கண்டக்டிவிட்டியாக இருக்கும். பட் என்ன இருக்குதுன்னா ஹை சர்ஃபேஸ் டென்ஷன். ஸோ ஆப்ஷன் சி இஸ் ஏ கரெக்ட் ஒன். 32. According to the theorem of equipartition of energy, the average energy corresponding to the temperature T is half kT or 1/2 kT or kT by 2. So option D is correct one. 33. Micromechanical ensemble represents எதை ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படின்னா அது வந்து ஐசோலேட்டட் சிஸ்டம் இன் ஈக்லிபிரியம். ஐசோலேட்டட் சிஸ்டம் ஏன்னா வந்து எனர்ஜி அண்ட் எதுவுமே வந்து என்ன பண்ணாது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்காது. ஸோ அது மைக்ரோகேனிக்கல். கேனனிக்கல் கிராண்ட் கேனனிக்கல் என்ன பண்ணும், ஒன்லி எனர்ஜி மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும். கிராண்ட் கேனனிக்கல்ங்கிறது பார்ட்டிகல் அண்ட் எனர்ஜி ரெண்டுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணும். ஸோ மைக்ரோகேனிக்கலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டம். ஸோ அதில் வந்து என்ன பண்ணாது, எனர்ஜியும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்காது, பார்ட்டிகல்ஸும் என்ன பண்ணாது, சரௌண்டிங்ஸ்லேருந்து அப்சர்ஷன் பண்ணிக்காது, அதில் இங்கேருந்து ட்ரான்ஸ்மிட்டும் பண்ணாது. ஸோ அது வந்து ஐசோலேட்டட் சிஸ்டம். கொஷின் நம்பர் 34. த பிளாங்க்ஸ் லா ஃபார் த பிளாக் பாடி ரேடியேஷன்ஸ் என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஒன். E lambda is equal to 8π/c/λ/5 e⁻h/kT -1. ஓகே, இது உங்களுக்கு ஸ்டாண்டர்டான கொஷின் தான். அடுத்து கொஷின் நம்பர் 35. 5,000 of electric lines of force enter a given volume and 3,000 leave it. Then the total charge contained in it. ஓகே, ஸோ உங்களுக்கு இது தெரியும். 5 is equal to Q/ε0. ஸோ total charge Q is equal to 5 × ε0. ஸோ 5ங்கிறது எப்படி சொல்லலாம், 5 2 - 5 1 is equal to into ε0. ஸோ 5 2ங்கிறது எவ்வளோ சொல்கிறோன்னா எமிஷனில் வந்து 3,000, என்ட்ரு ஆகிறது வந்து 5,000 கொடுக்குறாங்க. ஸோ 3,000 -5,000 இன்ட்டு ε0ஓட வேல்யூ 8.854 இன்ட்டு 10⁻−12 வரும். ஸோ 3,000 - 500 5,000ங்கிறது என்ன வேல்யூ வரும், -2,000 அல்லது 2 இன்ட்டு ஒரு நிமிஷம் இதை பாருங்கள், இது தெரியும். 5 is equal to Q/ε0. Q is equal to 5 × ε0. ஸோ 5 2 - 5 1 உங்களுக்கு 3,000 - 5,000ங்கிறது -2,000. ஸோ -2 × 10⁻+3 எழுதலாம். ε0ஓட வேல்யூ வந்து 8.854 10⁻−12. ஸோ ரெண்டு மல்டிபிள் பண்ணிங்கன்னா -17.708 × 10⁻−9 வருது. அல்லது 1 டிஜிட் லெஃப்ட் சைடில் புள்ளி தள்ளி வச்சிங்கன்னா பவரில் +1 இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து -9ல் +1னா -8ன்னு வரும். ஸோ 1.17708. ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஒன். -1.77 × 10⁻−8 கூலும். ஸோ கொஷின் நம்பர் 35ல் டி ஆப்ஷன். 36 பாருங்கள். இந்த இன்டியூஸ்டு ஃபீல்டு இந்த எலக்ட்ரிக் டைஎலக்ட்ரிக். ஸோ இன்டியூஸ்டு டைஎலக்ட்ரிக்கில் நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தோம்னா அதில் இன்டியூஸ்டு ஃபீல்டு கிரியேட் ஆகும். பட் அந்த இன்டியூஸ்டு ஃபீல்டு எப்படி இருக்குன்னா ஆப்போசிட் டு த அப்ளைடு ஃபீல்டு. அப்ளைடு ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் ஏ கரெக்ட் ஒன். ஓகே, ஆப்ஷன் சி இஸ் ஏ கரெக்ட் ஒன். அதே மாதிரி நான் போலார் மாலிகூல்ஸ், அதாவது கிளாஸு, CHCl3, பென்சீன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா போலார் மாலிகூல்ஸ். ஸோ வாட்டருங்கிறது நான் போலார் மாலிகூல்ஸ். ஓகே, சரி, வாட்டர், கிளாஸ், CHCl3 போலார், பென்சீன்கிறது நான் போலார் மாலிகூல்ஸ். கொஷின் நம்பர் 38 பாருங்கள். த கன்சர்வேஷன்ஸ் ஆஃப் சார்ஜ் இஸ் ரெப்ரசன்டட் பை டைவ் ஜே ப்ளஸ் δ/δt இஸ் ஈக்குவல் டு 0. கன்சர்வேஷன்ஸ் ஆஃப் சார்ஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து கண்டினியூட்டி ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் கண்டினியூட்டி டைவ் ஜே
plus dou rho by dou t is equal to 0. So charge is conserved. Div j is equal to 0 ன்னு எழுதலாம். அதே மாதிரி dou rho by dou t is equal to 0. So charge is conserved. சார்ஜ் கரண்ட் டென்சிட்டி தான் ஜேன்னு சொல்கிறோம். ரேட் ஆஃப் ஃப்ளோவிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ சார்ஜ் இஸ் கன்சர்வ்ட் ஒன். 39 question number 39 pointing theorem of electromagnetism represents pointing theorem energy conservations of energy represent பண்ணுது. So options B is correct one. So 40th பாருங்க 40th question the total power radiated by a oscillating dipole is proportional to fourth power of omegaங்கிறது power. The total power radiated by an oscillating dipole is proportional to the omega power 4. So option C is correct one. அதே மாதிரி 41th question பார்த்தீங்கன்னா r வெக்டருங்கிறது xi plus yj zk. இது வந்து பொசிஷன் வெக்டர். அந்த வேல்யூ ஆஃப் டெல் ஆஃப் லாக் ஆர் லாக் ஆங்கிறது 1/rன்னு எழுதலாம். ஸோ டெல் ஆஃப் 1/r டெல் ஆஃப் del of 1/r டெல்லுங்களுக்கு உங்களுக்கு தெரியும் dou by dou x into I cap plus dou by dou y into j cap plus dou by dou y into k cap into 1/r அல்லது r power -1 எழுதலாம். ஸோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா r vector divided by r square. ஸோ 41th கொஷனுக்கு வந்து B ஆப்ஷன் r vector divided by r square. நெக்ஸ்ட்டு the vector p vector is solenoidal. solenoidal அப்படின்னாவே உங்களுக்கு என்ன வரும் del dot p is equal to 0. solenoidal ஆப்ஷன் A is correct one. அதே மாதிரி லேப்லாசியன் இன் ஆர்த்தோகோனல் கர்வ்லினியர் கோஆர்டினேட்ஸ். ஓகே இதுவும் அடிக்கடி கேட்குறாங்க அந்த கொஷின். ஆர்த்தோகோனல் கர்வ்லினியர் கோஆர்டினேட்ஸ்னாவே வெளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/h1 h2 h3ன்னு வந்துடும். dou by dou q1 h1 h2 h3 dou by h1. ஓகே ஸோ இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கும், கால்குலேட் பண்ணிக்க முடியும். ஸோ 1/h1 h2 h3 வரக்கூடிய டேர்ம்ஸ் இது நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டேர்மில் h2 h3 by h1 இருக்கும், செகண்ட் டேர்மில் h2 டினாமினேட்டரில் இருக்கும், h3 h1 இருக்கும், தேர்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா h3 டினாமினேட்டர்லையும் h1 h2 இருக்கும். இது பார்த்துங்க. அதே மாதிரி ஸோ dou psi by dou q1 dou psi by dou q2 செகண்ட் டேர்மில், அடுத்து வந்து dou psi by dou psi 3 சரி dou q3ன்னு வந்துடும். அதே மாதிரி ஃபஸ்ட் டேர்மில் வந்து dou by dou q1, செகண்ட் டைமில் dou by dou q2, தேர்ட் டைமில் dou by dou q3ன்னு இருக்கும். எல்லாமே பாசிட்டிவ் சைன், இதில் நெகட்டிவ் சைன் எதுவுமே இருக்காது. ஸோ அதை வந்து ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 44th கொஷின் பாருங்கள். இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த சர்ஃபேஸ் இன்டெக்ரல் அண்ட் வால்யூம் இன்டெக்ரல். ஸோ காஸ் தியரம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் சர்ஃபேஸ் டு வால்யூம், வால்யூம் டு சர்ஃபேஸ். ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஒன். ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா ஸ்டோக்ஸ் தியரம் வந்து லைன் டு சர்ஃபேஸ், சர்ஃபேஸ் டு லைன். ஸோ அது வந்து ஸ்டோக்ஸ் தியரத்துக்கு யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி டயகனல் மேட்ரிக்ஸ் ஆஃப் 4/3 √2/3 √2/3 5/3ங்கிறது வேல்யூ என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு 1002. இது வேணால் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி நம்ம அப்படி சொல்கிறோம். அது ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஒன். 46 பாருங்கள். ஏ மேட்ரிக்ஸ் ஏ இஸ் சாட்டிஸ்ஃபைங் த ஈக்குவேஷன் a squared a. ஸோ அது அந்த மேட்ரிக்ஸ் எப்படின்னா ஐகன் வேல்யூ எப்படி இருக்கும் 1 and -1 யூனிட் வெக்டர்ஸாக இருக்கும் அது. ஸோ அது வந்து வேல்யூ ஐகன் வேல்யூ எவ்வளோனா 1 and -1 இருக்கும். ஸோ a squared is equal to a அப்படின்னாவே அது வந்து எப்படி இருக்கும் யூனிட் வெக்டர்ஸாக இருக்கும். ஸோ யூனிட் மேட்ரிக்ஸாக இருக்கும். அதனோட ஐகன் வேல்யூ வந்து +1 and -1. அதே மாதிரி 47th கொஷின் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ரூட் ஆஃப் எ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னா ரியல் ஒன். ஓகே இமேஜினரி அப்படின்னா உங்களுக்கு ஸ்கியூ சிமெட்ரிக் அல்லது கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ்னால் அதுக்கு இமேஜினரியாக இருக்கும். ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ்னால் உங்களுக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் ரூட் வேல்யூ எவ்வளோனா ரியல் ஒன். அதே மாதிரி த வேல்யூ ஆஃப் x p dash n minus 1 plus n pn minus 1 of xங்கிறது p dash n of x. ஸோ ஆப்ஷன் பி. ஒன்லி டேஷ் கொடுத்துக்கிறாங்க pn dash of x. கொஷின் நம்பர் 49 அக்கார்டிங் டு த ஹெர்மைட் பாலினாமியல் h2n of 0ங்கிறது வேல்யூ என்ன இருக்கும் -1/n 2n factorial by n factorial. இது இந்த டைம் வந்து லாஸ்ட்டு இந்த 2021 பாலிடெக்னிக்கில் இந்த கொஷின் கேட்டுக்கிறாங்க. அதாவது h2n of xன்னு கொடுத்துருந்தாங்க, இங்கே h2n of 0 கொடுத்துருக்குறாங்க. ஓகே ஸோ -1/n 2n factorial by n factorial. Question number 50 the Rodriguez formula for Legendre polynomial. Rodriguez formula என்ன வரும் pn of x 1/2 power n n factorial d power n by dx power n x square minus 1
whole power n. So option B is correct one. Question number 51. The reduced mass mu of a system of two particles. So mu is equal to உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். mu is equal to m1 m2 divided by m1 plus m2 தான் வந்து reduced mass formula. So option D is correct one. Question number 52. For diatomic molecules, the allowed rotational energy h by 8 pi squared I j into j plus 1. So option A is correct one. h by 8 pi squared IC j into j plus 1. Question number 53 பார்த்தீங்கன்னா the chemical shift of NMR is directly proportional to இதுக்கு ஈக்குவலாக இருக்கும் magnetic field. Chemical shift is directly proportional to magnetic field. Chemical shift del is equal to B reference minus B sample divided by B reference ன்னு சொல்லுவோம். ஸோ del வந்து directly proportional to applied magnetic field. ஸோ 54 பாருங்கள், there is no infrared absorptions of nitrogen molecules. nitrogen N2க்கு வந்து ஏன் வந்து வைப்ரேஷனல் ஐஆர் இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன இருக்காது, டைபோல் மூமெண்ட் கிடையாது, நேச்சுரல் டைபோல் மூமெண்ட் கிடையாது. ஸோ அதனால் என்ன பண்ணாது, வைப்ரேஷன் கிடையாது, அதே மாதிரி உங்களுக்கு ரொட்டேஷனும் கிடையாது. ஸோ ராமனில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது இன்டியூஸ் டைபோல் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஸோ அதிலிருந்து என்ன பண்ணுவோம், வைப்ரேஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஒன். அதே மாதிரி 55. The presence of 3 unpaired electrons explained by 3 unpaired electrons பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹன்ஸ் ரூல். அன்சர்டனிட்டினா பி டெல் பிஎக்ஸ் டெல் எக்ஸு எனர்ஜி டைமு அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு ஹச் பை அட் சேம் டைமில் ரெண்டும் அக்யூரேட்டாக மெஷர் பண்ண முடியும்னு சொல்லலாம். அதே பவுலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபலில் ஒரு செல்லில் அதில் ஒரு பர்டிகுலர் செல்ஸில் ஒரு பார்ட்டிகல்ஸ் தான் என்ன பண்ணோம் ப்ளேஸ் பண்ண முடியும். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவுலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹன்ஸ் ரூலில் 3 unpaired electrons எக்ஸ்பிளைன் பார்த்தீங்கன்னா இதில் பவுலி ஹன்ஸ் ரூல். ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஒன். இன் சிமெட்ரிக் ஸ்ட்ரெச்டு மோட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, சிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங் அப்படின்னாவே கார்பன் டை ஆக்சைடு பார்த்தீங்கன்னா ராமன் ஆக்டிவாக இருக்கும், அதே மாதிரி இன்ஃப்ராரெட் வந்து இன்ஆக்டிவ். ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஒன். ராமன் ஆக்டிவ் அண்ட் ஐஆர் இஸ் இன்ஆக்டிவ் ஒன். ஓகே, ஸோ ரிமைனிங் கொஷின்ஸில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் பாருங்கள், உங்களுக்கு ஏதாச்சும் கொஷின் ஏதாவது டவுட்டாக இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.